பிரியமானவர்கள், உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழிநடத்துவராக. எல்லாருக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிறோம். ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கோ அல்ல, முழு உலகத்து மக்களுக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். அவர் முழு உலகத்து மக்களுடைய பாவங்களையும், அக்கிரமங்களையும், பாடுகளையும், துக்கங்களையும், பலவீனங்களையும், வியாதிகளையும், சாபங்களையும், சமாதான கேடுகளையும், மரணங்களையும், பிசாசின் கிரியைகளையும் சிலுவையில் ஒழித்து விட்டார். பிரியமானவர்களே, ஆகையினாலே எல்லாருக்காக அவர் வந்தார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் காரியங்களை தியானித்து வருகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவான்னு சொல்லி வேத வசனம் எழுதியிருக்கிறபடினாலே, நாம் எல்லாம் ஒரே மனுஷனாலே, ஆதாமினாலே பாவிகளாய் தீர்க்கப்பட்டதுனாலே, ஒரே மனுஷனாய் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் எல்லாரும் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறோம். பிரியமானவர்களே, அந்த ஒரே மனுஷன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமன் மூலமாய் பாவிகளாய் தீர்க்கப்பட்டதான நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையினால தான் இது சுவிசேஷம், நற்செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நமக்காக சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே நம்ம எல்லாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்காக அல்ல, ரட்சிக்கிறதுக்காகவே வந்தார் என்று சொல்லி இருக்கிறதுனாலே, இயேசு கிறிஸ்து மனித குலத்தை அழிக்கிறதுக்காக வரவில்லை, ரட்சிக்கிறதுக்காக வந்தார். முழு உலகத்துக்கும் இந்த தேவை. எல்லா மக்களும் மரிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு வரவில்லை, எல்லா மக்களுக்காக இயேசு மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு எல்லாருக்காக மரணத்தை ருசி பார்த்தனாலே எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை அழிக்கிறதுக்காக அல்ல, நம்ம ரட்சிக்கிறதுக்காக வந்தவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனாலே நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்கிறவராக இயேசு இருக்கிறார். ஏனென்றால் இயேசு என்றதான நாமத்துக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் ரட்சகர். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பயத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, அவமானங்களிலிருந்து, அறியாமையிலிருந்து, கபடைகளிலிருந்து, பயங்களிலிருந்து, பெருமையிலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து இயேசு நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் தான் அவருடைய பேர் இயேசு என்றதான பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்ப இயேசு ரட்சகர். அவர் நம்ம அழிக்கிறதுக்கு வரல, நம்ம ரட்சிக்கிறதுக்கு வந்ததுனாலே முழு உலகத்து மக்களும் இயேசு ரட்சகராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்துல என்ன பார்ப்பீங்கன்னா, பூமியிலே நிறைய இடங்களில இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எழும்புறதுக்கு காரணம் என்ன என்றால், எல்லாருக்காக அவர் மரித்தார் என்பதை அறிந்து கொண்ட உடனே, ஆமா, ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து ஒவ்வொரு மக்களும் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுனால இன்றைக்கு கிறிஸ்துவம் உலகம் முழுவதுமாய் வளர்ந்ததா இருக்கிறது என்றால் அதுதான் சத்தியம். மனுஷனை ஜீவனை அழிக்கிறதுக்கு வரல, நம்ம ரட்சிக்கிறதுக்கு வந்தார். அப்ப நாம விசுவாசி தேவனை மையப்படுத்தும் போது, கர்த்தாவே நீர் என்னை அழிக்கிறதுக்காக வரல, என்னை ரட்சிக்கிறதுக்காக வந்ததுக்காக சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சொன்னா வாழ்ந்து சுவிழ்ச்சதுக்கு போறோம். கர்த்தரை, கடவுளை தேடுகிறதே எதுக்காக? மனிதன் லாபத்துக்காகத்தான். அது நஷ்டத்துக்காக கர்த்தரிடத்துல வருகிறான். கடவுள் இடத்துல இந்த மனிதன் நஷ்ட இடத்துல வருதுல, லாபத்துக்காகத்தான் வருகிறவனா இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த லாபம் என்ன? லாபம். அவர் நம்ம அழிக்கிறதுக்காக வரல, நம்ம ரட்சிக்கிறதுக்காக வந்தார். அப்ப எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கறதுக்காகத்தான் இயேசு உலகத்துல மனிதனாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது யோவான் சாணர் அவரை பார்த்து சொல்கின்றார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கின்றார். அப்போ உலகத்தின் பாவங்களை, எல்லாருடைய பாவங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். பிறந்தவன், பிறக்கிறவன், பிறக்க போறோம், எல்லாருடைய பாவங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டதுனாலே நாம நம்ம காலத்துல அதை கேட்கிறவர்களா இருக்கிறதுனால நம்ம விசுவாசித்து, ஆமா ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்க, அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவர்களாக மாறுகிறோம். ஏனென்றால் தேவன் ஏன் இயேசுவை விசுவாசிக்கிறதுல ரட்சிப்பை வைத்தார் என்று சொல்லுகிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். மனிதன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனதுனால பாவியாய் மாற்றப்பட்டான். இப்ப இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான், ஆகிலாம் ரட்சிக்கப்படுகிறவனா இருக்கிறான். ஆகிலாம் தான் இயேசு சொல்லுவார் யோவான் 8:24,
நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்திலே நீங்க சாவீர்கள். யார் என்று? நானே உங்களுடைய ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்காவிட்டால் பாவத்திலே நீங்க சாவீங்க. நான் தான் அவர், உங்கள் ரட்சகர். தேவனுடைய குமாரனா இந்த உலகத்துல வெளிப்பட்டேன், உங்களுக்காக சிலுவையில மரித்தேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தேன். இந்த சத்தியத்தை இருதய விசுவாசு வாயினால் அறிக்கை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆகினாலே உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறதான தேவாட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்ததினாலே, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டபடினாலே நாம் அதன் நிமித்தமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 10:10 இயேசு தான் சொல்றார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறென்று கொறான், நான் அவர்களுக்கு ஜீவன்டா இருக்கும், அது பரிமாணப்பட வந்தேன் என்று சொல்கின்றார். இந்த உலகத்துல பிசாசினாலே அநேக மக்கள் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சில பேரை பிசாசு டைரக்டா தாக்கி நிற்கிறான், சில பேரை மறைமுகமா தாக்கி கொண்டிருக்கான். என்னது? தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க முடியாதபடி, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க முடியாதபடி சில பேரை தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். சில பேருடைய வாழ்க்கையில நீ நல்லவன், நீ பாவி கிடையாது என்று சொல்லி அவங்களை துருபதேசத்துல நடத்தி கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். ஒரு சில பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர முடியாதபடி அவர்களை தடைபடுகிறவனா இருக்கிறான். இப்படி பிசாசானவனாலே அநேக மக்களுடைய இருதயங்கள் வேறு விதமாய் திசை திருப்பப்படுகிறபடினாலே இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதபடி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற வாழ்க்கையில போராட்டங்களை கொடுக்கும்போது, ஏன் இப்படி பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில போராட்டத்தை கொடுக்குறான்னா, உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போக வேண்டும், இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் ஒழிந்து போக வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை கொண்டு வருகிறான். அழிந்து போகிறதான பொன் அக்கினியினால சோதிக்கப்படுகிறது போல உங்களுடைய வெளியேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினால்தான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனை பரிபடுத்துகிறவர்களாக இருக்கிறதுனாலே விசுவாசம் வந்து அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் நினைக்கிறது நிறுத்திட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனை பரிபடுத்துகிறவராக இருக்கார். எந்த விதத்துல பிசாசு என்னை எதிர்த்து நின்றாலும் எல்லா சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனை பரிபடுத்துகிறான்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் கர்த்தர் என்னை ரட்சிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துல மனிதனாக வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:14-15 வாசிக்கும் போது, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார் என்று சொல்லும், தங்களுக்காக மரித்தவர்கள் அவரே எழுந்திருக்கிறதுனால அவரோடு கூட நாம் எழுப்பப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்ப எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எல்லாருக்காக இயேசு மரித்து மரணத்தை ருசி பார்த்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக, அவரை விசுவாசிக்கிறது மூலமாக, அவருடைய உயிர், அவர் நமக்காக உயிர் தேர்ந்து விசுவாசிக்கிறது மூலமாக இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இந்த விசுவாசிக்க மறியாமல் இருப்பான் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் மரித்திருந்தாலும் பிழைக்கிறவர்களாக மாறுகிறோம். உயிரோடு இந்த விசுவாசிக்கும் பொழுது என்றென்றைக்கு மரியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். இயேசு வரும்போது அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக மாற்றப்படுகிறோம். ஒருவேளை மரித்து போய்விட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிறதான நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, எல்லாருக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். எல்லாருக்காக எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் விளைவினங்களையும் வியாதிகளையும் சாபங்களையும் சமாதான கேடுகளையும் மரணங்களையும் பிசாசின் கிரியையும் சிலுவையில ஒழித்து விட்டார் பிரியமானவர்களே. ஆகினால் அதை விசுவாசிப்போம், அதன் மூலமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்துல மனிதனாய் வந்ததுக்காக சூத்திரோம். எல்லாருக்காக இயேசு சிலுவையில பாவங்களை அக்கிரமங்களை பாடுகளை துக்கங்களை விளைவினைகளை வியாதிகளை சாபங்களை சமாதான கேடுகளை மரணங்களை பிசாசின் கிரிகளை சொல்லல ஒழித்ததுக்காக சோத்தரிக்கிறோம். சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்தது ஒன்றை நாங்கள் சுமக்காதபடி எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.